Hello my dear viewers, I am back with another video. இன்னைக்கான வீடியோ என்னன்னா டைரக்டர் வினித் ஆல்ரெடி வந்துட்டு லிஃப்ட் அப்படின்னு கவின் அவர்களை வச்சு ஒரு சூப்பர்வான ஒரு ஹாரர் த்ரில்லர் படம் வந்து கொடுத்துருந்துருப்பாரு. அது அந்த டைம்ல கொஞ்சம் பயங்கர டிஃப்ரெண்டான ஒரு படமாகவும் வந்து இருந்துச்சு. ரொம்ப சூப்பர்வான படமாகவும் கவின் அவர்கள் கெரியர்ல வந்து இருந்துச்சு. யாருப்பா இந்த டைரக்டர் படமே இந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு பேசிட்டு இருந்தோம். அவருடைய டைரக்ஷன்ல இப்போ நெக்ஸ்ட் படம் வந்துட்டு ஹரிஷ் கல்யாண் அவர்களை வச்சு வந்துட்டு பண்ண போறாரு. இதுவுமே பார்க்கறது பயங்கர ஒரு டிஃப்ரெண்டான ஒரு படமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு தோணுது. அதோட டைட்டில் ப்ரோமோவானதே நேற்று ரிலீஸ்ன்றதை பண்ணியிருந்தாங்க. ஹரிஷ் கல்யாண் அவர்கள் இது வரைக்குமே ஒரு மாதிரி பயங்கர சாக்லேட் பாய், ஒரு லவ்வர் பாய் இந்த ரேஞ்சிலே வந்து பார்த்துட்டு இருந்திருப்போம் இல்லையா. பட் இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த ஜோன்லேருந்து வெளில வந்து நானும் ஒரு ரகட் பாய்டா அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த டைட்டிலானது வந்து இருந்தது. படத்தோட நேமானது வந்துட்டு தஷமக்கான் அப்படின்னு கரெக்டாக தான் நினைக்கிறேன். தாசமக்கானோ சம்திங் ஏதோ ஒன்று தான். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டைட்டிலாகவே இருந்துச்சு. இது ஏதோ சென்னையில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட்டோட நேம் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து தெரியல. பட் டைட்டில் எந்த அளவுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ, நம்ம ஹரிஷ் கல்யாணோட லுக்குமே அந்தளவுக்கு பயங்கர டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து இருந்தது. ஒரு மாதிரி பின்னாடி சின்ன ஒரு குடுமியெல்லாம் வச்சுக்கிட்டு, ஒரு மாதிரி பயங்கர ரகடாக தோடு ஈடெல்லாம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாரே ஹரிஷ் கல்யாண் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. அதோட டைட்டில் ப்ரோமோவானது பார்க்கும்போதே தெரியுது ஒரு பயங்கர ஆக்ஷனிக்கான படம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஒரு ஏரியாவுக்குள்ளே நம்ம ஹரிஷ் கல்யாண் அவர்களை வந்துட்டு ஸ்கெட்சு போட்டு தூக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கேங் ஒன்று வந்துட்டு இறங்குறாங்க. ஸோ அவரை வந்துட்டு அவர் ஏரியாவுக்குள்ளேயே போய் செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பிளான் பண்ணி உள்ளே போகிறாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஹரிஷ் கல்யாண் வந்துட்டு நேராக ஒரு டாய்லெட் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போகிறாங்க. சரி அதுக்குள்ளே போயிட்டு அவரை போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு உள்ளே போனவங்களுக்கு அங்கே பார்த்தோம் அப்படின்னா ஹரிஷ் கல்யாண் யாரையும் பயங்கரமாக அடிச்சு போட்டுக்கிட்டு அங்கிட்டிருந்து வெளில வந்து ஒரு முகத்தை வாஷ் பண்ணிவிட்டு பயங்கரமாக வைப் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ரோமோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹரிஷ் கல்யாணோட லுக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. ஸோ லிஃப்ட் படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்த பிரிட்டோ அவர்கள் தான் இந்த படத்துக்கும் மியூசிக்ன்றது பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த படமானது ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் இந்த படத்துலேருந்து என்னென்ன அப்டேட் ஆன வருது அப்படின்ற விசாரிச்சு அப்படின்னு நான் கொடுத்துருவோம். உங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் உங்களுக்கு இந்த படத்தினோட ப்ரோமோ எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் பண்ணி பார்க்க தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் ஆனது உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். டட்டா பை பாய்.